காபாவை அழிக்க வந்த யானைப்படை. ஆனால் அல்லாவின் கட்டளையால் பறவைகள் வந்து காப்பாத்தின. இது ஒரு உண்மையான சம்பவம். இது சூரா அல்-ஃபில்லில் வரும் அபாபில் பறவைகளின் கதை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 570ஆம் ஆண்டில் யமன் நாட்டில் அப்ரஹா என்ற அரசன் ஆட்சி செய்தான். அவன் சனா நகரில் ஒரு பெரிய கோட்டை, பெரிய ஆலயம் கட்டினான். அந்த கோட்டையின் பெருமையை கண்டு மக்கள் அங்கு வருவார்கள் என்று நினைத்தான். ஆனால் மக்கள் மக்காவில் உள்ள காபாவை பார்க்க வருவதைக் கண்டு அவன் கோபமடைந்தான். காபாவை அழித்து விடுவேன் என்று மிகப்பெரிய படையையும் ஆயிரக்கணக்கான யானைகளையும் கொண்டு மக்காவை நோக்கி படையெடுத்தான். காபாவுக்கு அருகில் வந்தபோது யானைகள் ஒன்றும் நகரவில்லை. அப்ரஹாவின் பெரிய யானை கூட எவ்வளவு முயன்றாலும் முன் செல்லவில்லை. அப்போது வானில் இருந்து அபாபில் பறவைகள் கூட்டமாக வந்தன. ஒவ்வொரு பறவையும் சிறிய கற்களை வாயிலும் கால்களிலும் எடுத்துக்கொண்டு வந்தது. அந்த கற்களை யானைப்படை மீது வீசியது. சிறிய கற்கள்தான், ஆனால் அல்லாஹ்வின் கட்டளையால் அது உடல்களை துளைத்து படையை முழுவதும் அழித்தது. அப்ரஹாவும் தோல்வியடைந்தான். இது அல்லாஹ்வின் வல்லமை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மிக பெரியவன். இந்த மாதிரி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப், லைக் செய்யுங்கள்.